டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் தோழர். வணக்கம். அதாவது மக்கள் ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை தாவைக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு முதல் முறையாக ஒரு கட்சி தனித்து நின்று இவ்வளோ பெரிய சாதனையை படைத்திருக்குது. கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் கவர்னர் தன்னுடைய பணியை செய்ய மாட்டேங்கிறார். ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை யாருமே என்னை ஆட்சி அமைக்க கோருங்க, என்னை கூப்பிடுங்கன்னா மற்ற கட்சிகள் திமுக கேட்கல, அதிமுக கேட்கல, இப்போ தாவேக்கா மட்டும்தான் கேட்குது. அப்படி இருக்கிற நிலையில் ஏன் தன் கடமையை ஆளுநர் செய்ய மாட்டேங்கிறார்? அவருக்கு மெஜாரிட்டி காட்டினா தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது மாதிரி இடம் இருக்குதா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கருத்து புரட்சின்றீங்களா? எந்த அடிப்படையில்? அதான் ஒரு 4 விஷயத்தை நான் புரட்சியாக பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன மாதிரி சூழல் உருவாயிடுச்சு இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் அப்படின்னா, ஒருத்தர் எம்எல்ஏவாக வேட்பாளராக ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் கூட 20 கோடியிலிருந்து 30 கோடி பணம் இருக்குது தேர்தல் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சிருந்தா மட்டும்தான் ஆசையே பட முடியும். ஓகே, இல்லைன்னா கனவே காண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை உருவாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு தாவேக்காவில் ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ, சாமானிய இளைஞர்கள், சாமானிய பெண்கள் ஒரு மிகப்பெரிய எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய, அன்றாடம் தன்னுடைய செலவுகளுக்கே உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அது மிகப்பெரிய புரட்சியாக நான் பார்க்குறேன். 1. 2வது, மக்கள்கிட்டருந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா தான் ஓட்டு வரும். இந்த மைண்ட் செட்டு உருவாகிடுச்சு. எப்போ திருமங்கலம் ஃபார்முலான்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னை வரை அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. அதை நீ பணம் கொடுத்தாலும், நீ அல்லது வாக்கு மக்கள்கிட்ட நீ என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், அவங்க யாருக்கு வாக்களிக்கணும் என்று தீர்மானித்து விட்டார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள், அவருக்கு வாக்களிப்பார்கள் என்கிற இன்னொரு மிகப்பெரிய மாற்றம். 3வது, தாவேக்காவை பொறுத்தளவுக்கு காஸ்ட்லெஸ் பார்ட்டியாக பார்க்குறாங்க. ஓகே, சாதியற்ற மக்களுடைய பார்வை ஒரு சாதியற்ற, மதமற்ற, இந்த நமக்கான கட்சி, நமக்கான தலைமை என்று பார்ப்பதை இந்த தேர்தல் உழைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, தாவேக்காவும் அப்படி இருக்குது. இந்த தொகுதியில் இந்த ஜாதி மெஜாரிட்டி இவங்கள தான் நிறுத்தணும் வேட்பாளரா, இந்த தொகுதியில் அந்த ஜாதி மெஜாரிட்டி பெரும்பான்மை அவங்கள தான் நிறுத்தணும் என்று தாவேக்கா முடிவெடுக்கவில்லை. அங்கே கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் அந்த தொகுதியை சார்ந்தவங்களாக இருந்தால் வேட்பாளர் போடுறாங்க. இல்லை வேறு தொகுதியில் ஆள் இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தர் பிடிச்சி வேட்பாளர் போட்டிருக்காங்க. அது அத்தனை பேரும் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பொது தொகுதியில் பெரும்பாலான தலித் இளைஞர்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க. மிகப்பெரிய புரட்சியாக இல்லையா? ஜெயலலிதா தலித் இல்மலை அவர்களை திருச்சியில் நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்கங்கிறது பெருசாக பேசப்பட்டது. இன்றைக்கி எங்களுடைய கட்சியாக இருக்கிற விசிகா 2 பொது தொகுதி வாங்கியதே பெருசாக பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ரொம்ப போகிற போக்கில் சர்வசாதாரணமாக தலித் இளைஞர்களை, தலித்துகளை பொது தொகுதி நிற்க வைத்து வெற்றி பெற செய்வது. அப்போ மக்கள் ஜாதியை பார்க்கல. தாவேக்காவுக்கு வர்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்கள் தலைவரையும் சின்னத்தையும் பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் சொல்கிற என்ன வழிமுறையோ, கொள்கையை என்ன சொல்கிறாரோ அதை பார்த்து, அவருடைய என்ன வாக்குறுதியோ அதை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆள் யார், என்ன ஜாதி, என்ன பிரிவு, என்ன மதம் என்று பார்க்கல. இது மிகப்பெரிய மாற்றம்ல. எங்கே நடந்தது உண்டா இது வரையும்? 4வது, தமிழ்நாட்டு மக்கள் வாரிசு அரசியலை ஏற்கவில்லை. ஓகே, அப்பா புள்ள பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், இதை நாங்கள் விரும்பலை, இந்த கதை இனி ஆகாது தமிழ்நாட்டில் என்று இந்த தேர்தல் உணர்த்திருக்குது. இந்த 4 விஷயத்தை நான் புரட்சியாக பார்க்குறேன். ஆகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் சொல்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். கம்மிங் பேக் டு ஆளுநருடைய செயல்பாடுகள். ஒரு தனிப்பெரும் கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். இதை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஷுட் ஃபார்ம் த கவர்மெண்ட், அந்த கவர்னர் ஷுட் இன்வைட் தெம் அப்படின்னு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. 2 வாட்டி போய் பார்த்தாச்சு. நீ போய் 118 கொண்டு வா, 118 கொண்டு வான்னு நம்பரை எப்படி இவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும்? ஆளுநருடைய செயல்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இந்த இந்தியாவில் இருக்கிற கன்வென்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய அரசமைப்பு சட்ட மரபுகளுக்கு விரோதமானது. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆளுநரை பொறுத்தளவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 164
என்ன சொல்லுது, 164 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றிருந்தா அவரை நீங்கள் முதல்வராக பதவியேற்பதற்கு அழைக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் கவுண்டர் கிளைம் கிடையாது. நான் எனக்கும் முதல்வர் பதவி வேணும்னு யாரும் போய் கிளைம் பண்ணலை. அப்போ ஒரே ஒரு தலைவர், அதுவும் இந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிற தலைவர், வெற்றி பெற்றதிலே வந்து திமுக 74, இவங்க அதிமுக 47, 108 தாவேக்கா. அப்போ 108 பெற்றிருக்கிற தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். நீங்கள் வந்து அழைச்சிட்டு அவர் பதவியேற்ற பிறகு அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றத்தில், சட்டசபையில் தான் நிரூபிக்கணும். உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் கிடையாது, ராஜ்பவனில் கிடையாது. உங்கள்கிட்ட பரேடை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட 118 பேர் கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லை இங்கே மரபு. 1952 காங்கிரஸ் கட்சி 155 சீட்டில் ஜெயிக்குது. மொத்தம் 321 இடம் சென்னை மாகாணத்தில். 155 இடம் வந்து காங்கிரஸ் பெறுறாங்க. அப்புறம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் வந்து இருக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்து 166 இடம் பெறுறாங்க. 166 இடமா இருந்தாலும் 4-5 கட்சிகள் சேர்ந்த அந்த எண்ணிக்கை, காங்கிரஸ் மட்டும் 155. அப்போ வந்து ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை. ஆனால் அன்னைக்கு கவர்னர் யாரை அழைத்தார்னா, காங்கிரஸ் அழைச்சி ஆட்சி அமைக்க சொல்லி முதல்வராக பதவியேற்க சொல்லி அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் சட்டசபையில் வந்து தங்களுடைய பலத்தை நிரூபித்து ஆட்சியை கண்டினியூ பண்ணாங்க. இது ராஜஸ்தான் 1967 நடந்திருக்கு. 67 இதே காங்கிரஸ் கட்சி தான். அவங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வெற்றி பெற்றதுனால அவங்கள கூப்பிட்டு அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. 99 பார்லிமெண்ட் நடந்திருக்கு. பார்லிமெண்ட்டில் வாஜ்பாய்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. வாஜ்பாய் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் டிசால்வ் ஆச்சு. திருப்பி எலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ இப்படிப்பட்ட கன்வென்ஷன் மரபுகள் இருக்கிற பொழுது, இதான் அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிற பொழுது, ஆர்வி அர்லேக்கர் என்கிற இந்த கவர்னர் இப்படி இவருடைய இந்த செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க இந்த மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது மட்டும் இல்லை, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கன்வென்ஷனுக்கு விரோதமானது, மரபுக்கு விரோதமானது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மேண்டேட், ஒரு தீர்ப்பை தங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. விஜய் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து தீர்ப்பளித்து விட்டார்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன 50 சீட்டு 60 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இது 108 சீட்டு. அது பெரும்பான்மைக்கு இன்னும் 10 சீட்டு தேவை. அது அவங்க எப்படியோ போயிடுறாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அது சபாநாயகரோட வேலை. சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர் தான் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும். அதில் கூட கவர்னர் நடத்த முடியாது. சரிதானா? இப்போ இவர் 118 பேரை கொடுங்க, கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவது என்பது, இவர் வேறு யாராலோ அவர் ஆட்டி வைக்கப்படுகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான், அமித்ஷா தான். வேறு யார்? அமித்ஷா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அர்லேக்கரை தங்களுடைய கைப்பாவையாக மாற்றியிருக்கிறது. எப்படி ஆர்என் ரவி கைப்பாவையாக இருந்தாரோ அப்படி அர்லேக்கர் அமித்ஷாவினுடைய கைப்பாவையாக, ஆர்எஸ்எஸ் பாஜக கைப்பாவையாக இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு தடை போடுகிறார்கள். இவர் மூலமாக பிஜேபி தடை போடுது. ஏன்? இவர் பிஜேபி கிட்ட போகலை. அதாவது தேர்தலுக்கு முன்பே ப்ரீ போல் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு எத்தனையோ விஜய் அவர்களுக்கு எத்தனையோ நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. ஜனநாயகம் படத்தை முடக்கிறாங்க, சிபிஐ சம்மன் அனுப்புகிறாங்க, 2 வாட்டி 3 வாட்டி டெல்லிக்கு இழுத்தடிக்கிறாங்க. இவ்வளோ நெருக்கடிகளை எதற்காக கொடுத்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் தெரியும். அலையன்ஸுக்கு கூப்பிட்றாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அத்தனை நெருக்கடிகளையும் அவர் தாங்கி நின்று நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு சிங்கிள் ஒரு பார்ட்டியாக எந்த அலையன்ஸும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருப்பது என்பது இன்றைக்கி இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற செயலை பாஜக செய்கிறது. தமிழ்நாட்டு மக்களை அவரை துச்சமாக நினைக்கிற செயலை ஆர்எஸ்எஸ் செய்கிறது, அமித்ஷா செய்கிறார். அது இவர் அர்லேக்கர் உடன் போகிறார். அதனால் இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. இதை வேடிக்கை பார்த்து கொண்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை கண்டிக்காமல் இருக்கக்கூடாது, கண்டிக்க வேண்டும். விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு கவர்னருக்கு அழுத்தம் கொடுக்கணும். இது எல்லாருடைய ஜனநாயக கடமை.
இந்த கடமையை அனைத்து கட்சியும் எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் சொல்லணுங்கிறது என்னோட கருத்து. இந்த ஜனநாயக சக்திகள் சரியாக செயல்படுறாங்களா? ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா இது ஒரு ஹிக்கப்ஸு. இன்னொன்று அந்த 118 வந்து மெஜாரிட்டி வேண்டும். அதற்கு இங்கே இடதுசாரிகளும் உங்கள் கட்சி தலைவர் திருமாவர்களும் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கணும்? இது வந்து இன்னைக்கு நீங்கள் தாவேக்காவை வந்து காவி சாயம் பூச முடியாது தோழர். ஏன்னா அது தொடக்கத்திலேருந்தே காவி சாயம் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட இருக்குது. ஒரு செக்குலர் ஃபோர்ஸ், இந்தியா முழுவதும் அறியப்பட்ட பாஜகவுக்கு எதிராக இப்போதைக்கு அரசியல் களமாடுகிற காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட இருக்குது. அப்போ இந்த ஜனநாயக சக்திகள், இந்த இந்துத்துவ அடிப்படைவாத அமைப்புகளுக்கு எதிரான சக்திகள், கம்யூனிஸ்டுகள், விசிகே, இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும்? அதாவது எங்கள் தலைவராக இருக்கட்டும், சிபிஎம்முடைய செயலாளர் தோழர் சண்முகமாக இருக்கட்டும், சிபிஐடைய செயலாளர் தோழர் மு வீரபாண்டியனாக இருக்கட்டும், 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய வந்து போராட்டம் பாஜக அதிமுகவை தோற்கடிப்பது என்பதுதான். அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எதை வச்சு சொல்கிறாங்க? தாவேக்கா வெற்றி பெற்றதை வைத்து. தாவேக்கா இவர்களை தோற்கடித்திருக்கிறது, அதானே? ஆமாம். தாவேக்கா பாஜகவை வரவிடாமல் தடுத்திருக்கிறது, தாவேக்கா அதிமுகவை வரவிடாமல் தடுத்திருக்கிறது என்றால் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றியவர் யார்? விஜய், தாவேக்கா. அப்போ அந்த விஜய் முதல்வராக பொறுப்பேற்பதற்கும் நீடிப்பதற்கும் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டியது தார்மீக கடமை. விசிகாவின் தார்மீக கடமை, சிபிஐயின் தார்மீக கடமை, சிபிஎம்மின் தார்மீக கடமை. இதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒரு கடமை. அது அந்த கடமையை இவர்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, எங்கள் கட்சி தொண்டர்களுடைய, எங்கள் கேடர்களுடைய, லட்சோப லட்ச விடுதலை சித்தைகளுடைய எதிர்பார்ப்பு, கோரிக்கை என்னவென்று கேட்டிங்கன்னா, தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளித்து அவரை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பது தான். அப்போ அதையே தான் இடதுசாரிகளும் செய்யணும். சிபிஐ சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கும் அதுதான் கடமை. ஆகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறது மட்டும் போதாதுல்ல. ஆமாம், நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கான வந்து கடமையும் இருக்குல்ல, நமக்கு டியூட்டியும் இருக்குல்ல, இந்த டியூட்டியை செய்யணும்ல, டு சேவ் த வந்து டெமோக்ரஸி. அப்போ அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. செய்வார்கள் என்று நம்புகிறோம். ஏன் இந்த காலதாமதம்? இது எவ்வளோ காலதாமதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று இது அது கொடுத்து காலதாமதத்துக்கு அப்புறம் பேசுவோம். நேற்று இரவுலேருந்து ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவும் அதிமுகவும் இணைந்து வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்போது இன்னையும் ஒரு குரூப் ஆஃப் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரெசார்ட்டில் தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்களே தோழர். அதாவது ஒரு மூவ் நடக்குது தோழர். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை வரவிடாமல் தடுக்க வேண்டும். அவர் ஜோசப் விஜய் என்கிற ஒரு கிறித்துவ சமூகத்தை சார்ந்த, மத சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதை எப்போதும் ஆர்எஸ்எஸ் பாஜக விரும்புவது இல்லை. ஆனால் அவரை தடுப்பதற்கு இவர்கள் என்ன மாதிரி ஒரு கார்டு எடுக்கிறாங்க? வந்து எதிரெதிர் துருவத்தில் இருக்கிற இணையவே முடியாது என்கிற இரட்டை தண்டவாளம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற 2 கட்சியும் இணைப்பதற்கான முயற்சி பாஜக எடுக்கிறது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பாஜகவுடைய ரோல், அமித்ஷாவுடைய ரோல் என்னவாக இருக்கிறது என்று நான் இன்னைக்கு காலையில் கேள்விப்பட்டேன்னா, அமித்ஷா பேசி திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேருங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கட்டும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் உள்ளே போய் சப்போர்ட் பண்ணாலும் சரி, வெளியில் போய் சப்போர்ட் பண்ணாலும் சரி, விஜய் வந்துடக்கூடாது என்று பாஜக ரோல் பண்ணுவதாக சொல்லப்படுகிறது. அதை நிறைவேற்றுவதற்கு நடிகர் சூப்பர் ஸ்டார், நான் மதிக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மீடியேட் வேலையை பார்க்குறதாகவும் சொல்லப்படுது. அவர் என்னத்துக்கு திடீர்னு போய் சிஎம்ஐ சந்தித்தா? ரிசல்ட் வந்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி நேற்று போய் ஏன் திடீர்னு சந்திக்கிறான்னு தெரில. அவர் மூலமாக இது பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி வந்து தினமலரில் போய் எழுதியிருக்காங்களே, தினத்தந்தியில் எழுதியிருக்காங்களே, ஒரு முக்கியமான நபரிடத்தில் வந்து சிஎம்கிட்ட உட்காந்துக்கிட்டு, அதாவது முன்னாள் அவுட்கோயிங் சிஎம் இருக்கார் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இவர் பேசினார், ரஜினிகாந்த் பேசினார். அதே நபர்கிட்ட இவர் வந்து எடப்பாடியும் பேச வச்சார் என்று சொல்லப்படுது. அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாங்க, ஆட்சி வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள், விஜய் விட்டுறாதீங்க, தாவேக்கா விட்டுறாதீங்க என்ற ஒரு மூவ் இருக்குது என்று சொன்னால், இதை விட அபத்தம், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம்,
தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கு மேண்டேட்டுக்கு எதிராக செய்கிற நம்பிக்கை துரோகம் வேறு என்னவாக இருக்க முடியும்? மக்கள் என்னவா நினைப்பாங்க? நிச்சயமாக 2 பேரையும் காலி பண்ணுவாங்க. அடுத்து ஒரு தேர்தல் வரட்டுமே, 2 பேரும் சேர்ந்து நிற்கட்டும். ஃபுல் ஸ்வீப் பண்ணுவார் விஜய், ஃபுல் ஸ்வீப் பண்ணு தாவேக்கா. அப்போ இவர்கள் கள்ளக்கூட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கள்ளக்கூட்டாளிகள். இவங்க வந்து பாஜகவோட கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார் என்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது உண்மை என்பது தான் நிரூபணமாகும். வேற என்ன ஆகும்? அப்போ விஜய் அவர்கள் சொல்வது எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு வரா மாதிரில இருக்குது, ப்ரூவ் ஆகிட்டு வரா மாதிரில இருக்குது. அப்போது இவரை வந்து எடப்பாடி பழனிசாமியை தவழ்ந்து வந்த துரோகத்தினுடைய முகம் வந்து எடப்பாடி பழனிசாமின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஃபோட்டோவே தூக்கி காட்டினார், தவழ்ந்து வராரு பாருங்கன்ட்டு. அதே போல் வந்து அதிமுக திமுக மீது அந்த ஆட்சியின் மீது வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்கன்னா அப்போ உங்களோட பொது எதிரி யார்? மக்களா? இந்த கேள்வி. ஏன்னா மக்கள் தான் விஜயை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பொது எதிரியா? மக்களை திட்டாங்களே தொடர். இப்போ ஓட்டு போட்டு மக்களை வந்து முட்டாள்கள்ன்றாங்க. இதே மக்களை தான் உங்களை ஓட்டு போட்டு இத்தனை வரையும் முதல்வராக்குச்சு. வந்து மிக 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 கண்டிக்கத்தக்க மிக தவறான அபத்தமான குற்றச்சாட்டு. இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி புதிய தலைமுறை இளைஞர்கள், பெண்கள், ஏன் அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஒரு புதிய மாற்றத்திற்கான விதையை போட்டிருக்கிறார்கள். ஏன் அதை வந்து மலரவே வச்சுட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அதை ஏற்றுக்க மறுத்து இது வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க, ரசிக மனப்பான்மை பண்ணிட்டாங்க என்று சொல்வதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற வேலை அது. இதே உங்களுக்கு போட்டிருந்தா நல்ல ஓட்டர்ஸா? அப்போ 18 வயது ஆனிச்சுன்னா ஓட்டு போடலாம். அப்போ அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் குறை சொல்கிறீங்களா? 18 வயதானவர்கள் வந்து வாக்களிக்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? அதாவது அரசு ஊழியர்கள் தான் தபால் ஓட்டு போடுவாங்க. தபால் ஓட்டில் யார் முன்னிலையில் வந்தது? தாவேக்கா தானே வந்துச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா? அவங்க எல்லாமே ரசிகரா? நான் கேட்குறேன். அப்போ முழுக்க மக்களை வந்து உதாசீனப்படுத்துகிற, மக்கள் தீர்ப்பை அவமதிக்கிற வார்த்தைகள் தான் இவை கண்டிக்கத்தக்கது. உண்மையில் தாவேக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிஜேபி கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வில் பேக் யூ அப் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தாவேக்கா தலைவர் வந்து முதல்வர் தொடர். நிச்சயமாக இப்பவும் முதல்வர் தான். இன்னைக்கு அவர் முதல்வராக தான் ஆக போகிறாரு. அதில் யாரும் தடுக்க முடியாது. இல்லை, ஈஸியாக கேக் வாக் மாதிரி போயிருக்கலாம்ல. நிச்சயமாக போயிருக்கலாம். அப்போ அதை அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத தானே பிரச்சனை. ஆமாம், பிஜேபியோட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், பிஜேபி சப்போர்ட் எனக்கு அவசியம் இல்லை, பிஜேபி சப்போர்ட்டோடு நான் எலெக்ஷனை சந்திக்க மாட்டேன், நீ என்ன நெருக்கடி கொடுத்தா அந்த நெருக்கடியை நான் தாங்கிக்குவேன், ஆனால் நான் செய்கிறத தான் செய்வேன், நான் வந்து முற்போக்காக தான் இருப்பேன், நான் வந்து மதசார்பின்மையை தான் உயர்த்தி பிடிப்பேன் என்பதைத்தான் இன்றைக்கு தாவேக்கா நிரூபித்திருக்கிறது, விஜய் நிரூபித்திருக்கிறார். தங்களுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் போன்றவருடைய அந்த மதசார்பற்ற முற்போக்கு கொள்கையை தானே இன்னைக்கு தாங்கி பிடிக்கிறா. அதனால தானே இந்த நெருக்கடி, அதனால தானே இந்த டிலே, அதனால தானே இவ்வளவு அலைகளிப்பு. அப்போ தமிழகத்தில் உள்ள எல்லாவித சிவில் சொசைட்டியும், பொது சமூகமும் சரி, மாற்று அரசியல் சக்தியும் சரி, ஜனநாயக சக்திகளும் சரி, விஜய் பின்னர் நின்று இருக்கணும்ல. கம்யூனிஸ்டுகள் சப்போர்ட்டிவாக அறிக்கை விட்டுருக்கணும்ல. இப்போ பிசிகா வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோன்னு ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிறேன். நீ தான்ப்பா மதசார்பின்மையை அதாவது பாஜகவை எதிர்த்து நிற்கிற, களத்தில் நிற்கிற காங்கிரஸ் கூட போயிட்டு தூக்கி விடுறேன் நான் முன் வந்திருக்கணும்ல. நிச்சயமாக பண்ணியிருக்கணும். இது வந்து இவ்வளவு தாமதம் கூடாது தான். அதே சமயத்தில் ஒரு ஆறுதல் என்னென்னா வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து பேட்டி கொடுக்குறப்போ இதை கண்டித்திருக்கிறார். விஜய் அவர்களை முதலமைச்சராக வரவிடாமல் பாஜகவினுடைய சித்து விளையாட்டு தொடங்கி இருக்கிறது, இதை கண்டிக்கிறேன். அதே போல் ஆர்வி அர்லேக்கர் என்கிற இந்த கவர்னர் அவர்கள் உடனடியாக விஜய் அவர்களை அழைத்து முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கார். அதே சமயத்தில் நாளைக்கு முடிவை சொல்றேன்னு சப்போர்ட் பண்றோமா பண்ணலையான்னு நிச்சயமா பண்ணியே ஆகணும். தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை. நான் மாற்றுக்கருத்தை சொல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று நாங்கள் சொன்னதை மக்கள் இன்றைக்கு வழிமொழிந்திருக்கிறார்கள் என்று எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். யார் மூலமாக வழிமொழிந்திருக்கிறார்கள்? விஜய்க்கு மேண்டேட்டை கொடுத்ததன் மூலமாக வழிமொழிந்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் சொன்ன அந்த தீர்ப்பை மக்கள் கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை ஏற்று அந்த தீர்ப்பை மதித்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் விசிகாவுக்கு இருக்கிறது, எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. அதே போல
முற்போக்கு சக்திகள் என்று வந்து பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் உடனடியாக விஜய் அவர் அவங்கள தானே சுற்றி வர்றாரு. ஆமாம். ஏன் நீங்கள் போனாங்க இன்னைக்கு ஏடிஎம் கிட்ட போனால் முடியாதா? நிச்சயமாக முடியும். உங்களுக்கு எத்தனை மந்திரி வேணும்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. அவங்க உடனே சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அவர்கிட்டலாம் போகல. விசிகாவுக்கு லெட்டர் எழுதுறாரு, சிபிஐக்கு லெட்டர் எழுதுறாரு, சிபிஎம்க்கு லெட்டர் எழுதுறாரு, காங்கிரஸுடைய அந்த சப்போர்ட்டை கோரி பெற்றிருக்கிறார். இவங்கெல்லாம் யார்? இவங்க எல்லாருமே மதவாதிகளுக்கு எதிரானவர்கள், பாஜகவுக்கு எதிரானவர்கள், சனாதனத்துக்கு எதிரானவர்கள். ஏன் இந்த தயக்கம் என்பது மக்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆமாம், மக்கள் ரொம்ப வெகுண்டு எழுதுருவாங்களே தோழர். எங்கள் கட்சிக்காரங்க பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் தலைவர் டிலே பண்ணுறாரு? தலைவர் டிலே எப்போ இருப்பா? இன்றைக்கி இப்போ வந்து உயர்நிலை கூட்டம் கூட்டுறதா இருந்தார், அதையும் கேன்சல் பண்ணிட்டார். அது கேன்சல் பண்ணியிருக்காரு. நாளைக்கு சிபிஎம் முடிவை பொறுத்து அறிவிக்கிறேன்னுக்கார். நல்ல முடிவாக தான் சொல்லுவார். நிச்சயமாக நம்ம மினிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோமோ இல்லையோ, நிச்சயமாக வந்து தாவேக ஆட்சி அமைப்பதற்கு சப்போர்ட் பண்ணுவார் நான் நம்புகிறேன் என்று நான் வந்து எங்கள் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக பலர் இதை வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும், அவருக்கு வந்து ஆட்சி அமைக்க நம்முடைய எம்எல்ஏக்குடைய ஆதரவை கொடுக்கணும் என்பது தான் பெரும்பாலான இரண்டாம் கட்ட தலைவருடைய மனநிலையாக இருக்குது. ஒரு சில பேர் டிஎம்கே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த எப்போ வந்து தேர்தலுக்கு முன்பு ப்ரீபோல் அலையன்ஸ் அமைக்கிறப்போ நாங்கள் வந்து திமுகவில் இருப்பதற்கு என்னை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுகவோடு பயணிப்பது ஏதோ எங்கள் தலைவர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சக்திகளை வந்து வீழ்த்தணும், அதற்காக நாம் இந்த கூட்டணியில் இருக்கிறோம், வந்து தாவேக்கா ஓட்டை வந்து ப்ரூவ் பண்ணல, அவங்களுடைய என்ன வந்து நமக்கு தெரியாது, அதனால் அப்படி முடிவெடுக்கக்கூடாது என்பதை சொன்னதை கூட என் போன்றவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாட்டி கூட வேறு வழி இல்லாமல் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். காரணம் என்னென்னா, தாவேக்கா எங்களை தான் அவங்க அதிகமாக மதித்தாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செய்கிறோம் என்று பல முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எங்கள் தலைவரே சொன்னார், வந்து கடைசி கட்டத்தில் கூட கடைசி மினிட்டில் கூட எனக்கு வந்து தாவேக்காட்டிருந்து அழைப்பு வந்தது. எங்களுக்கு தெரிய வந்த செய்தினா, நீ 30-40 தொகுதிகள் கூட கொடுக்க தயாராக இருந்தார்கள். 30 தொகுதி வச்சுங்க, 25 எம்எல்ஏ ஆயிருக்கும்ல. ஏன் விஜய் வந்து எங்கள் கூட வரது தானே விரும்புகிறாரு, இப்போவும் எங்கள் கூட இருக்க தானே விரும்புகிறாரு. அதையே புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்குது எல்லாருக்கும். அப்போ திமுக கூட இருந்தே ஆகணும்னு ஒரு சில பேர் கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி, நம்ம கட்சி வளராமல் போனாலும் சரி, திமுக விட்டு வெளில ஏறக்கூடாது. இல்லை, கூட்டணி என்பது அது ஒரு எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் தானே. எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பிறகு நீங்கள் விசிகா வந்து ஒரு எதிர்கட்சியாக தானே வந்து செயல்படணும். கொள்கை சார்ந்த கூட்டணின்னு வச்சுக்கிட்டா கூட தாவேக்கா எந்த விதத்துலையும் அதில் வந்து மாறுபட்ட கட்சி இல்லையே. அவங்க கொள்கை சார்ந்த நம்ம கொள்கையை தானே அவங்க வந்து கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறாங்க. நாட் ஒன்லி வந்து நம்பர் ஆஃப் அலைன்ஸ் அப்படி வந்து அலைன்ஸுங்கிறது நம்பர் அப்படிங்கிறத தாண்டி கொள்கை அப்படின்னு கூட்டாங்க. இது எதிரான கட்சி இல்லையே. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு சார். நீ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி கூட போக மாட்டேன்ட்டு உறுதியோடு நின்றுட்டாரு, அது போதுமே. அது வேற அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷன்ல கூட போகலையே. இன்னைக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வாங்க வில் ஃபார்ம் த கவர்மெண்ட்னா லட்டு மாதிரி நேரம் வந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் வந்துருவாங்க. அப்போ இதை வந்து மக்கள் மனநிலையை நாம் புறக்கணிப்பது என்பது நமக்கு நல்லதல்ல. ஆமாம், மக்களை எதிரியாக நீங்கள் ஏன் வந்து மாற்றிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நிச்சயமாக தாவேக்காவுக்கு நாம் உரிய வகையில் ஆதரவு கொடுக்காட்டி அந்த சூழல் தான் ஏற்படும். மக்கள் நம்மை வெறுப்பார்கள், இளைஞர்கள் நம்மை வெறுப்பார்கள், இளைஞர்கள் இளம் தலைமுறை நம்ம விட்டு விலகி செல்லும். தீர்ப்பளித்த மக்களுடைய கோபத்திற்கும் தீர்ப்பளித்த மக்களுடைய ஆதரவை கோபத்துக்கு ஆளாக நேரிடும், ஆதரவு இழக்க நேரிடும். இந்த ஆபத்து இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளும். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அது வந்து இன்னைக்கு வந்து கைகூடி வருது. அப்படி இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிறீங்க? மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, மிக அவசியமானது. இதை வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீபோல் அலையன்ஸ்லேயே கன்சிடர் பண்ணியிருக்கணும். இதுதான் எங்களுடைய முழக்கம். 1999 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இந்த முழக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை வரவேற்கிறேன், நாம் இணைந்து செயல்படுவோம், நீங்கள் சொல்கிற எந்த நிபந்தனையாலும் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன விஜய் அவர்களை புறக்கணித்தது தவிர, அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வராது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு இது சம்பந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று சொன்ன திமுகவோடு எப்படி நாம் இருக்க முடியும்? ஆமாம்,
இப்போ நம்முடைய கோரிக்கையை தப்புன்னு சொல்கிறது ஒரு தலைமை, திமுக தலைமை. நம்ம கோரிக்கை ஏற்க முடியாதுன்னு சொல்லுது. நம்ம கோரிக்கை ஏற்று நம்மகிட்ட அழைப்பு விடுத்து நம்மளை வந்து மதித்து ஒன்று நிற்கும் பொழுது அதை வந்து செலக்ட் பண்ணாமல் தடுத்தது யார்? நான் சொன்ன இது போன்ற நபர்கள் தான். இனி வரும் காலங்களில் இந்த இப்போ ஒருவே நான் என்ன சொல்கிறது, இந்த ஒரு கூட்டணி ஆட்சி இங்கே வந்து தாவேகா ப்ளஸ் பிசிகா ப்ளஸ் கம்யூனிஸ்ட்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து அதிகார பகிர்வு நடந்துச்சுன்னா இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்ல தான் தொடர். இனி வரும் காலங்கள் எல்லாமே இப்படி தானே நடக்கும். எதை நாம் வந்து நிலைப்பாடாக வச்சுருக்கோமோ, எதை வந்து நாம் வந்து கொள்கையாக வச்சுருக்கோமோ அதையே தாவேகா முன்வந்து செய்ய தயாராக இருக்கும் பொழுது அவர்களோடு பயணிப்பதும், அதை ஒரு அனைத்து மக்களும் அதான் என்ன சொல்கிறதுனா, இப்போ எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து மக்களுடைய வந்து உணர்வுகளை மதித்து ஒன்றாக ஆட்சி அமைப்பது தானே எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம், எல்லாருடைய வந்து ஷேர் அதுதானே. அதை வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற தாவேகாவோடு பயணிப்பது தான் சரியான விஷயம். எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சரியான விஷயம். விசிகாவோட நிலைப்பாட்டுக்கு, கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டுக்கு சரியான விஷயம். அது முடியாது, அது நடக்காது, அது தப்பு என்று சொல்லக்கூடிய திமுகவோடு பயணிப்பது என்பது தவறானது தான் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. அதே மாதிரி இன்னொன்று பலமுறை வந்து முனைவர் திருமாவை சொல்லியிருக்காரு, நானாங்க வந்து முடிவு பண்ணுறேன், திமுக தானங்க என்னை வச்சுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுது, திமுக தாங்க பாமக வரணுமா ஐ மீன் விசிகே வேணுமான்னு முடிவு பண்ணுற நிலையில் இருக்கிறது பெரிய கட்சி, திமுக தான் அதை முடிவு பண்ணுது. அப்போ நான் அந்த கூட்டணியில் இருக்கணும் இல்லைன்றதை முடிவு பண்ணுற இடத்துல திமுக தான் இருந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நாட்களா அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம்ல. சரியான விஷயம் தான். நான் அவர் அதை சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது என்னென்னா, நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம், நாங்கள் பாஜக இருக்கிற இடத்துக்கோ பாமக இருக்கிறதுக்கோ போக மாட்டோம். நானாக வந்து முடிவு செய்கிற இடத்துல திமுக இருக்குது, அந்த கூட்டணியில் ஏன் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. வெங்கவயல் போன்ற அநீதிகள் இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டாலும், வடபாதி போன்ற மேல்பாதி போன்ற அநீதிகள் இழைக்கப்பட்டாலும், சின்னத்துறை வெட்டப்பட்டாலும், கவின் படுகொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் வந்து ஏன் அந்த கூட்டணியில் தொடர்ந்தோம் என்று சொன்னால், இவ்வளவு அநீதிகளையும் பொறுத்து கொண்டு மதவாத சக்திகள் இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான். அந்த மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் தொடர்றோம். ஒருவேளை அந்த சக்திகளோடு, ஜாதியவாத மதவாத சக்திகளோடு திமுக கூட்டணி சேர்ந்து நாங்கள் வெளில வந்துடுவோம், நாங்கள் இருக்கிறதா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவோம், ஏன்னா அவங்க தான் கூட்டணிக்கு தலைமைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் வந்துருச்சு, அதனால் நீங்கள் எடுக்கணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களோட எதிர்பார்ப்பு, பிசிகே கேடர்ஸோட எதிர்பார்ப்பு. அதை வந்து ஒரு சில நபர்களுடைய வந்து எண்ணங்களுக்கு, இன்ஃப்ளூயன்ஸர்களுக்கு பலியாக கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு. ரொம்ப நன்றி.